ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முதலில் நமது பைனான்ஸில் AFE பாட் வேலை செய்வதற்கு தேவையான செட்டிங்ஸ்கள் சரியாக உள்ளனவா என சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, ஃபியூச்சர் பக்கத்தில் உள்ள மார்ஜின் டைப்பை கிராஸாக மாற்ற வேண்டும். இரண்டாவது, மேலே வலப்பக்க மூலையில் உள்ள 3 புள்ளிகளை அழுத்தி அதில் பிரெஃபரன்ஸில் பொசிஷன் செட்டிங்கை ஹெட்ஜ் மோடாகவும் கான்ட்ராக்ட் யூனிட்டை காயின்ஸ் ஆகவும் மாற்ற வேண்டும். இனி நாம் AFE பாட் எனது ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். இப்போது குறிப்பிட்ட ஒரு காயினுடைய மார்க்கெட் பிரைஸ் $100 இருக்கிறது எனக்குக் கொள்வோம். உதாரணத்துக்கு BNB காயினை எடுத்துக்கொள்வோம். இந்த சமயத்தில நாம் ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட அந்த காயின்க்கு லாங் சைட்டிலும் ஷார்ட் சைட்டிலும் ஒரே இடத்தில் AFE போட்டால் பொசிஷன்கள் போடப்படும். அதே நேரத்தில் 2 சைட்டுக்குமுரிய BNB இன் சைஸானது 0.08 ஆக இருக்கும். இந்த 0.08 என்பதுதான் அடிப்படையான பையிங் சைஸாக அமையும். இந்த குவான்டிட்டியை நாம் நம்முடைய கேபிட்டலை பொறுத்து ஸ்ட்ராட்டஜி பேஜில் கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட்டட் என்ட்ரி அமௌண்ட் இன் USDT என்பதாக இருக்கும். அடுத்து நாம் ஸ்ட்ராட்டஜி பேஜில் கொடுத்த செட்டிங்ஸ்களை ஒரு தடவை பார்க்கலாம். இதில் 3வது மற்றும் 4வது ஸ்டேஜ்களுக்கு மட்டும்தான் RSI பார்த்து வாங்கும்படி AFE பாட்டுக்கு செட்டிங் செய்துள்ளோம். இப்போது மார்க்கெட் அப்ட்ரெண்டில் போய்கொண்டிருக்குமாயின் அந்த காயினுடைய பிரைஸ் $102 அதிகரிக்கும்போது லாங் சைட் ஷார்ட் சைட்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இனி தனித்தனியாக பார்க்கலாம். முதலில் லாங் சைட்க்கு என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். லாங் சைட் BNB காயினுடைய மார்க்கெட் பிரைஸ் $100 இருக்கும்போது 0.08 எனும் அளவுடைய BNBயை ட்ரேடுக்காக எடுத்திருக்கும். இதனுடைய பிரைஸ் $102 உயரும்போது செட்டிங்கில் ப்ராஃபிட் டேக்கிங் PIP 2 என கொடுக்கப்பட்டிருப்பதனால் அந்த இடத்திலேயே ப்ராஃபிட் எடுத்ததும் ட்ரேடு முடிவுறுத்தப்பட்டு அதே இடத்தில், அதாவது $102 என்ட்ரி பிரைஸாக கொண்ட 0.08 அளவுடைய BNB காயினின் புதிய லாங் சைட் ட்ரேட் ஒன்று ஆரம்பிக்கப்படும். ட்ரேட் க்ளோஸ் ஆகும்போது நமது 0.08 BNB காயினிற்குரிய ப்ராஃபிட் டேக்கிங் PIP 2 என்பதால் 0.16 அமையும். இப்படி தொடர்ச்சியாக பிரைஸ் அதிகரிக்கும்போது லாங் சைட் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் ஷார்ட் சைட்டுக்கு என்ன நடக்கும் என்று இனி பார்க்கலாம். ஷார்ட் சைட்டிலும் லாங் சைட் போலவே 0.08 அளவுடைய BNB காயினை முதலாவது என்ட்ரியாக ட்ரேடிற்கு எடுக்கப்பட்டிருக்கும். முதலில் குறிப்பிட்டது போல் மார்க்கெட் அப்ட்ரெண்டில் சென்று கொண்டிருப்பதனால் BNB காயினின் பிரைஸ் 100.5 அதிகரிக்கும்போது முதலாவது ஸ்டேஜ், அதாவது கால் பெர்சன்டேஜ் 1க்காக 0.5 PIP கூடும்போது முதலாவதாக வாங்கப்பட்ட காயினின் அதே அளவை, அதாவது 0.08 AFE பாட் வாங்கும். இந்த சந்தர்ப்பத்தில் புதிய ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸானது இங்கு காட்டப்பட்டவாறு அமையும். ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் என்பது இப்போது புதிதாக வாங்கிய என்ட்ரி பிரைஸ்க்கும் ஏற்கனவே இருந்த என்ட்ரி பிரைஸ்க்கும் இடையிலுள்ள ஆவரேஜ் ஆகும். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸை பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ்க்கும் புதிதாக வாங்கிய என்ட்ரி பிரைஸ்க்கும் இடையிலுள்ள ஆவரேஜ் ஆகும். இந்த செய்முறையானது ஸ்பாட் ட்ரேடிங்கில் DCA, அதாவது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் எனவும், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் EPA, அதாவது என்ட்ரி பிரைஸ் ஆவரேஜ் எனவும் குறிப்பிடப்படும். அடுத்து தொடர்ச்சியாக காயின் பிரைஸ் அதிகரித்தே செல்லுமாயின் இரண்டாவது ஸ்டேஜிற்கு, அதாவது கால் பெர்சன்டேஜ் 2விற்காக புதிய என்ட்ரி பிரைஸிலிருந்து 1 அதிகரித்து 101.25 என்னுமிடத்தில் இதுவரை வாங்கப்பட்டுள்ள BNB காயினின் 0.16 என்ற அளவை AFE பாட் வாங்கும். இதன்போது புதிய ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் 100.75 அமையும். தொடர்ந்து பிரைஸ் அதிகரித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அடுத்த ஸ்டேஜான கால் பெர்சன்டேஜ் 3ஐ வாங்குவதற்கான PIP 5 வந்தாலும் 3வது ஸ்டேஜில் RSIயை ஆன் பண்ணி 70 என செட் பண்ணியதனால் 15 நிமிட
12 இன்டர்வலிற்கான RSI-யின் 70 எனும் பெருமான நிலை வந்துவிட்டதாவென AFE பாட் மிகத் துல்லியமாக அவதானிக்கும். அந்த நிலை வந்தவுடன் மாத்திரமே 3வது ஸ்டேஜை வாங்கும். இப்போது ஏற்கனவே வாங்கப்பட்ட BNB காயினின் மொத்த அளவு 0.32 என்பதால் ஸ்டேஜ் 3இல் 0.32 எனும் அளவுடைய BNB காயினை AFE பாட் வாங்கும். அடுத்த புதிய ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸானது இப்போது வாங்கப்பட்ட என்ட்ரி பிரைஸிற்கும் ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் இருக்கும் இடையில் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 103.25 அமையும். தொடர்ச்சியாக பிரைஸ் அதிகரித்துக் கொண்டே இருக்குமாயின் கால் பெர்சன்டேஜ் 4ஐ வாங்குவதற்கு முன்னதாக RSI-யின் பெருமானத்தை அவதானித்து 0.64 என்ற அளவினையுடைய BNB காயினை AFE பாட் வாங்கியதும் ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் 110.75 காணப்படும். இனி BNB காயினுடைய மார்க்கெட் பிரைஸானது குறைவடைந்து செல்லும்போது குறித்த என்ட்ரி பிரைஸில் இருந்து 2 பிப் இறங்கி 108.75 பிரைஸ் வந்ததும் ப்ராஃபிட் கிடைக்கும். இனி AFE பாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம். இப்போது லாங் சைடு ப்ராஃபிட்டை எடுத்து அதே இடத்தில் புதிய பொசிஷனை ஓபன் பண்ணுவதை பார்க்க முடியும்.
இந்த கட்டத்தை உன்னிப்பாக அவதானியுங்கள். அடுத்த ஸ்டேஜை எடுக்க வேண்டிய பிப் வந்தாலும் இதன் அடுத்த ஸ்டேஜான 0.08 அளவுடைய பிஎன்பி காயினை வாங்கவே இல்லை. என்ன காரணம் என்று பார்க்கும்போது ஒரு நிமிடத்தில் மார்க்கெட்டானது சடுதியாக இறங்கியிருக்கிறது. இதனாலேயே அடுத்த ஸ்டேஜை ஏஎஃப்இ பாட் வாங்கவில்லை. அதேபோல் மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வந்ததும் அந்த ஸ்டேஜை எடுப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த அட்டவணையில் லாங் ஷார்ட்களினுடைய பையிங் பாயிண்ட், ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ், ப்ராஃபிட் எடுக்கும் பிரைஸ் என்பன தனித்தனி பெட்டிகளில் உதாரணத்திற்காக காட்டப்பட்டுள்ளன. இதனை பார்க்கும்போது மேலதிகமான தெளிவு கிடைக்கும். அடுத்து முக்கியமான ஏஎஃப்இ பாட்டினுடைய ரிஸ்க் பிரிவென்டிவ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இங்கு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தவரை ரிஸ்க் என்பது லிக்விடேஷன் ஆகும். இந்த லிக்விடேஷனில் இருந்து எமது ட்ரேடை பாதுகாக்க ஏஎஃப்இ பாட் பின்வரும் பாதுகாப்பு முறைகளை கையாள்கிறது. அதிலே முதலாவது டேஞ்சர் பிப் ப்ரொடெக்ஷன். இரண்டாவது ஸ்டேஜஸ். இது ட்ரேடர்களின் கேபிட்டலை பொறுத்து வேறுபடும். அதாவது குறைவான கேபிட்டலை வைத்துக்கொண்டு அதிகளவான ஸ்டேஜுகளை போட முடியாது. மூன்றாவது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணல். நான்காவது மாஸ்டர் க்ளோசர் மூலம் உங்களது ஒரு நாளைக்குரிய ப்ராஃபிட் ஒரு வீதத்தை விட அதிகமாக காணப்படும்போது ஒரு வீதத்தை ஸ்பாட் வாலெட்டுக்கு மாற்றிய பின் மீதமாக உள்ள ப்ராஃபிட்டை வைத்து ஒரு வீதத்திற்குரிய ப்ராஃபிட் தேறிய லாபமாக வந்தவுடன் அனைத்து பொசிஷன்களையும் பிஎன்எல்ஐ கருத்தில் கொள்ளாமல் க்ளோஸ் பண்ணிய பின் புதிதாக உள்ள மார்க்கெட் பிரைஸில் பொசிஷன்களை ஏஎஃப்இ பாட் ஆரம்பிக்கும். இவையெல்லாமும் தான் ஏஎஃப்இ பாட் தனிச்சிறப்புடன் வெற்றி நடைபோட காரணங்களாகும். இத்துடன் இந்த பிரசன்டேஷன் முடிவடைகிறது.